ரெடியா? ஷார்ட் போயிடலாமா? ரோலிங். நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஷோல ஒரு யங் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இல்ல சமூக நல பேச்சாளரை கூப்பிட்டு அவங்களோட கருத்துக்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ண சொல்றது தான் வழக்கம். So this week we have with us Mr. Anbu, who is a young social activist. இப்போ அவரோட கருத்தை நம்ம கேட்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சமுதாயத்துல நமக்குள்ளேயும் சரி நம்ம சுத்தியும் சரி பல விஷயங்கள் ஒவ்வொரு நொடியும் நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம என்னைக்குமே ரியலைஸ் பண்றதே இல்லை. வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எஃப்எம். இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக அவங்க விவசாயிகள் பசி தற்கொலைகள் அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சாங் வருது, ஸ்டே டியூன். தம்பி ஒரு பேப்பர் கொடுப்பா. ஹலோ, ரவி எங்கடா இருக்க? நாங்கள் தான் பக்கத்தில் போயிட்டுருக்கேன். யாரோ பேச்சாளரம், சொத்து தகராறு பிரச்சனை போல். அப்புறம் ரவி, லைஃப்பில் அண்ணனுக்காக பண்ண போகிற கடைசி ஒர்க்குடா. ஆமாம், நாளிலேருந்து லைஃபே மாறப்போகுது. வீட்டில் இன்னும் சொல்ல, என் ஆள்கிட்ட கூட இன்னும் சொல்ல. தெரிஞ்ச ரொம்ப சந்தோஷப்படுவா. சரி ரவி, என் ஆள் கூப்பிட்றா, நான் கட் பண்ணிட்டு அடிக்கிறேண்ணா. வை. ஹலோ மேடம். அண்ணா வாங்கிக்கோங்கண்ணா. அண்ணா அண்ணா வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ்ண்ணா. அண்ணா சரி எவ்வளோடா? 20 ரூபாண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. பேர் அன்பு, பேச்சாளர். நல்லா பேசுவேடா. நீ பேசி கீழ்ச்சதெல்லாம் போதும். இப்போ நான் பேசுறத நீ கேளு. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கையெழுத்து, நான் போயிட்டே இருப்பேன். சார் நான் எதுக்கு சார் சைன் பண்ணணும்? இது சுற்றி முடிகிற வரைக்கும் தான் உனக்கு டைம். என்ன சார் இது அநியாயமா இருக்கு? இது நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கலான்னு சார். நீங்க பாட்டு கண்ணை வச்சு மிரட்டினீங்கன்னா நான் சைன் போடுவேன்னு நினைச்சீங்களா? வா, நீ எங்கப்பா இங்க? வா, என்னப்பா இது கையில கண்ணலாம் போடு பாக்கியா? சாஷ்டாங்கம், கோப்ராப், நமஸ்காரம். அப்பா நாம ஏன் இன்னைக்கு இந்த வழியில போறோம்? அந்த ரோடு ஒரே தண்ணியா இருக்கு, அங்க போக முடியாது. அதனாலதான் இப்படி போறோம். ஆமா, நாளைக்கு உனக்கு பரீட்சை இல்ல? ஆமாப்பா. திருடுறது தப்புன்னு தெரியாதா? என்ன இவன், அவனுக்கு என்ன பிரச்சனையோ? நல்ல விதமாக சொல்லணும்னு நினச்சேன்,
தப்பு பண்ணிட்டோமோ? தம்பி, கத்தி நம்ம எடுக்கக்கூடாதுடா. கத்தி கெட்டவங்க நல்லவங்களுக்கு ஆபத்து உண்டாதுக்கா உள்ளது. கீழே போடுற. அப்ப கெட்டவங்கள அந்த ஆபத்தே வராதா? கீழே போடு. சார் உங்கள் பையன் சரியே இல்லை. ஸ்கூலில் எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் அப்புறம் டிசி கொடுத்துருவோம். பா, நான் குமாரன் கூட சேர்ந்து தொழில் இறங்கலாம் முடிவு பண்ணிட்டேன்ப்பா. ஏய், இப்பதானடா உன்னை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளில எனக்கு எடுத்தேன். இந்த லைஃப் தாப்பா பிடிச்சிருக்கு. குமார் என்கிற நபரின் கொலை கும்பலில் இருந்து 2 பேர் சரணடைந்தார்கள். ராம் என்கிற நபர் தான் முக்கிய காரணம் என்று தெரிவித்தனர். பெருசு உன் பையன் தெரிஞ்ச மாதிரி தெரில. இன்னைக்கு கூட ஏதோ பேச்சல போட போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஓகேவா? அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு அட்ரஸை பிடிச்சிட்டேன். சரியா? சொதப்பணும்னு வச்சுக்கோ, நீயும் காலி நானும் காலி. ஐயோ சார், என்ன சார் இது? சார், ஏன் சார் இப்படி அவசரப்பட்டீங்க? டேய் நில்றா. திருடுறது தப்புன்னு தெரியாதா? சார் எந்திரிங்க, ஒரு நிமிஷம் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஹலோ, ஆர்டிஓ போலீஸ் ஸ்டேஷன். அந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முரண்பாடு, கான்ட்ரடிக்ஷன் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, சிகரெட் பேக்கெட் பின்னாடியே ஸ்மோக்கிங் கில்ஸ்ன்னு போட்டிருக்கு. இது ஒரு வேடிக்கையான முரண்பாடு. அதனால் நம்ம சமுதாயத்தில் எந்த மாற்றமும் வரப்போகிறதில்ல, சிகரெட் வேலையை தவிர. ஊருக்கே சோறு போடுற விவசாயி பட்னி கறந்து சாகிறான். இது ஒரு கொடுமையான முரண்பாடு. சின்ன வயசுலேருந்து பொம்மை வச்சு விளையாட வேண்டிய பசங்க தெரு தெருவாக பொம்மை வைக்கிறத பார்க்குறோம். இது ஒரு வேதனைக்குரிய முரண்பாடு. இவ்வளோ ஏங்க, கோடீஸ்வர பட்டியலில் நம்ம நாடு தான் 6வது இடத்துல இருக்கு. இது நமக்கெல்லாம் ஒரு பெருமைக்குரிய விஷயந்தான். ஆனால் நம்ம நாட்டில் தான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க மக்களும் ஜாஸ்தி, பசியால் உயிர் போகிற மக்களும் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் முரண்பாடுகள் நிறைய இருக்குது. அதனால் மக்களாகிய நாம் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்க முரண்பாடுகளை தவிர்த்து வாழ கற்றுக்கணும். நீங்க சொன்ன கருத்துக்கள்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எண்ட்ல ஏதாவது காமிக்கலா இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லி முடிச்சிடலாமா? அந்த லாஸ்ட் பாயிண்ட் 20 ஒரு 1 மோர் போயிடலாமா? ரோலிங். இவ்வளோ ஏங்க, இந்த ஷோ பேரே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இதில் கூட எனக்கு பேச ஃபுல் ஃப்ரீடம் இல்லை. இங்கே கூட ஒரு கட்.